வணக்கம். கும்பகோணம் இயற்கை உணவு ரமேஷ் என் பேர். சொந்த ஊர் கும்பகோணம். ஒரு 12 ஆண்டு காலமாக இந்த இயற்கை உணவு, இயற்கை வாழ்வியல், இயற்கை முறையில் நம்மால் முழுமைக்கு வாழ இயலும். மருந்தில்லா மருத்துவம், அதாவது மருந்து உட்கொள்ளாமல் 12 ஆண்டு காலமாக என்னால் முடிந்த வரைக்கும் 99% மருத்துவனை நாடாமல் இந்த உணவு முறை, பாரம்பரிய முறை கற்றுக்கொண்டு அதன் வழியே நடந்து இன்று என்னால் முடிந்த வரைக்கும் ஆரோக்கியமாக உள்ளேன். மருந்து மாத்திரை இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதன் மூலம் நம்ம இந்த உணவு மூலம் வந்த நன்மைகளை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு 5 வித உணவுகள் உங்களுக்கு இங்கே செய்து காமிக்க போகிறோம். அடுப்பே இல்லாமல் சுவையாகவும் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் கிடைத்தபடி உங்களுக்கு இந்த உணவு நாங்கள் தயார் செஞ்சு கொடுக்க காமிக்க போகிறோம். இதை நீங்கள் பார்த்து பயின்று அதை நீங்கள் வாழ்க்கை பின்தொடர்ந்தீங்களானால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் ஆரோக்கியமும் நன்கு முறையில் மேம்படுத்தி கொண்டு முழுமையாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு புடலங்காய் கட்லெட். அதாவது புடலங்காய் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நாட்டு புடலங்காய், அதாவது நம்ம ஹைப்ரிட் இல்லாமல் நாட்டு புடலங்காய் செய்யும்போது நீண்டமாக, அதாவது பாம்பு மாதிரி இருக்கும். அந்த புடலங்காய் பார்த்திங்கன்னா அழகாக நல்லா மெனிஸாக ஒரு 1 இன்ச்சு கணக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கட் பண்ணி வைத்துக்கொண்டு அதன் கூட சேர்க்க வேண்டிய பொருள்கள்: வறுத்த நிலக்கடலை, நம்ம உடம்புக்கு நல்ல சத்து உள்ள பொருள்கள். சரிங்களா? உடம்பு சத்துக்கு நல்லா கிடைக்கிறது நம்ம நாட்டு பொருள்கள். அது கூட வறுகடலை, அதாவது நம்ம சட்னிக்கு சேர்க்காத பொறுகடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்கிறது, இதையும் ஏற்றுக்கொள்கிறோம். அதன் கூட நமக்கு தேன் கனி, அதாவது தேங்காய் துருவல், நம்ம உடம்புக்கு மிக அதிகமான புரோட்டீன் கிடைக்கிறது. நம்ம எல்லா எதிர்ப்பு சக்தியும் இருக்குது. தேங்காய், வாழைப்பழம், கடவுளுக்கு நிகரான பொருள்கள் தேங்காய். உங்களுக்கு சுவை ஊட்டுறதுக்காக நாட்டு சர்க்கரை, அதாவது நம்ம எல்லாம் வெள்ளை ஜீனி எதுவும் சர்க்கரை கிடையாது, நாட்டு சர்க்கரை. அந்த நாட்டு சர்க்கரையோட கலந்து அது நம்ம அது புடலங்காய் உள்ளே ஸ்டப் பண்ணும்போது உங்களுக்கு அருமையான புடலங்காய் கட்லெட் ரெடி ஆகிடும். சரிங்களா? இப்போ செய்யும் முறை என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு பொடுகடலையும் வறுகடலையும் பொடி பண்ணி வச்சுக்கிறோம். இந்த பொடி பண்ணி வச்சுக்கோ, உங்களுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதன் கூட நாட்டு சர்க்கரை தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கிறோம். அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு சுவை தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் சும்மா 1 ஸ்பூன் சேர்க்குறோம். இப்போ இந்த பாத்திரத்தை மாற்றி வைக்கிறோம், அழகாக நல்லா தெரிகிற மாதிரி. இதோட சேர்த்தாச்சு. இப்போ நாட்டு சர்க்கரை, நிலக்கடலை, புட்டுக்கடலை கலந்தாச்சு. தேங்காய் 1 ஸ்பூன் அல்லது உங்கள் தேவையான அளவு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் நம்ம சேர்க்க சுவை ஊட்டியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்தால் நல்ல ஒரு சுவை வரும், நல்ல ஒரு மனம் வரும். நிலக்கடலை, பொட்டுக்கடலை, நாட்டு சர்க்கரை, இது 3ம் கலக்கும்போது நல்ல ஒரு சுவை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் சுவை கம்மியாக இருக்குது, நம்ம அதனால் சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதாவது நாட்டு சர்க்கரை, ஜீனி கிடையாது, நாட்டு சர்க்கரை சேர்த்து மீண்டும் கலக்கிறோம். கலந்தாச்சு. கலந்த பிறகு நல்லா உங்களுக்கு ஒரு புடலங்காய் இந்த மாதிரி 1 இன்ச்சு கணத்துக்கு அழகாக கட் பண்ணிக்கிறோம். அழகாக புடலங்காய் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா அற்புதமாக இருக்கும். சரிங்களா? புடலங்காய் நல்லா உங்களுக்கு இப்போ நல்லா சுவையாக இருக்குது. ஒரு 20 நிமிடம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதோட நீர் ஃபுல்லாகவே பொட்டுக்கடலை உறிந்து கொண்டு அது இனிப்பு சுவை அந்த புடலங்காய் ஃபுல்லாகவே பரப்பி உங்களுக்கு நல்ல ஒரு சுவை ஊட்டியாக வெண்டைக்காய், புடலங்காய் நல்ல ஒரு அற்புதமான உங்களுக்கு தயாரிக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய உணவுகள் இருக்குது. அதாவது நம்ம வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா பசுமையாக வெண்டைக்காய் சாப்பிட்லாம். அதுக்கு நமக்கு சுவை ஊட்டியாக நாட்டு சர்க்கரை பாகில் வெண்டைக்காய் ஊற வச்சு எலுமிச்சை சாறு கலந்திங்கன்னா வெண்டைக்காய் சுவை ஊட்டியாக கிடைக்கும். நல்ல அற்புதமான உங்களுக்கு உணவு வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் நீங்கள் சாப்பிடும்போது என்னன்னா, வெண்டைக்காவும் இந்த புடலங்காவும் நல்ல அற்புதமான உங்களுக்கு உணவு. எடுத்துக்காட்டாக உங்களுக்கு புடலங்காய் செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த புடலங்காய் நம்ம வேக வச்சு கூட்டு பண்ணி அதோட நுண்ணுயிர்கள் அது காலமாகிடும். அப்போ இது காலமாகாமல் இருக்கிறது நல்ல தரமான விஷயங்கள். பச்சையாக எரிபொருள் செலவு மிச்சம், நம்ம உடம்பு வேர்வைகள் இல்லாமல் அழகாக பொறுமையாக வீட்டில் நம்ம எல்லாத்தோடு சேர்ந்து இந்த புடலங்காய் கட்லெட் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உணவும் தரமான உணவு கிடைத்த மாதிரி இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், நல்ல உடல் நலமும் தேரும். நன்றி, வணக்கம்.